வாலியை உசுரோட வாழ வச்சதே கண்ணதாசன் தான் சார். உண்டா இல்லையா? உண்டா இல்லை? திரைப்படத்துறையில் கதை எழுதவும் வசனம் எழுதவும் உள்ள பாட்டு எழுதி 1-2 படத்தில் வந்த பிறகும் கூட அவருக்கு நிறைய பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கல. இனிமே நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு கிளம்புற அவசரத்தில் ஒரு முறை பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களை கூப்பிட்டு, சமீபத்தில் நீங்கள் என்ன பாட்டு பாடினீங்க, என்ன பாட்டு ரெக்கார்டிங்கில் என்ன பாட்டு ஓடிச்சு, யார் எழுதின பாட்டுன்னு கேட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களை பாட சொன்னாங்களாம். சமீபத்தில் நான் கண்ணதாசன் அவர் எழுதின பாட்டு ஒரு பாட்டு பாடினேன், என்ன பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டை பிபிஎஸ் பாடினாராம். பாட்டை கேட்ட உடனே வாலி முடிவு பண்ணாராம், நான் ஜெயிப்பேன்டா அந்த உலகத்தில், எனக்கும் வாழ்க்கை இருக்குன்னு முடிவு பண்ணாராம். என்ன பாட்டு தெரியுமா? மயக்கம்மா கலலகம்மா மனதிலே குழப்பமா வாழை நடுங்கம்மா, மயக்கம்மா கலலகம்மா மனதிலே குழப்பமா வாழை நடுங்கம்மா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். பாட்டு என்ன பாட்டுங்க! இந்த பாட்டு தானங்க உங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்தது. ஏங்க பிபிஎஸ் குரல்ல இந்த பாட்டு கேட்கணும். அந்த நடுக்கமாங்கிற அந்த வர்ற இடத்துல மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, குரல் அப்படியே நடுங்குங்க. கோடி ரூபா கொடுக்கலாமே இந்த பாட்டுக்கு, ஒரு பாட்டு கொடுக்கலாமே.